மகாராஜநகர் ஸ்ரீ ஜெயேந்திரர் சுவாமிகள் வெள்ளி விழா மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளை பள்ளி முதல்வர் பாராட்டினார். மகாராஜநகர் ஸ்ரீ ஜெயேந்திரர் சுவாமிகள் வெள்ளி விழா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை மாணவ மாணவிகள் எழுதினர். தேர்வெழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றனர். மாணவர் அஸ்வின் 497 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் வகித்தார். மாணவி தஷ்னா ஹரிணி 496 பெற்று 2ஆம் இடத்தையும் மற்றும் முத்து ஸ்ரீனிவாசன், நேகா குமார், சசிபிரியா ஆகியோர் 495 மதிப்பெண்களும், தன்யஸ்ரீ 494 மதிப்பெண்களும், சாஜோஸ்லின், ரஷனா, தீபிதா 493 மதிப்பெண்களும் பெற்று பள்ளிக்கு மென்மேலும் பெருமை சேர்த்த மாணவ மாணவிகளை ஜெயேந்திரர் பள்ளி கல்வி குழுமங்களின் தாளாளர் ஜெயேந்திரன் வி மணி அவர்களும், முதல்வர் ஜெயந்தி ஜெயேந்திரன் அவர்களும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் பாராட்டினார்கள். வணக்கம். இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மகாராஜநகர் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் சில்வர் ஜூப்ளி ஸ்கூல் மாவட்ட அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளது. 497 மார்க்ஸ் வாங்கி அஸ்வின் என்ற மாணவன் முதலிடத்தையும், 494 ஒரு மாணவியும், 495 3 மாணவ மாணவிகளும் எடுத்துள்ளார்கள். அஸ்வின் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் அப்படிங்கிற 3 சப்ஜெக்ட்லேயும் சென்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ அண்டு தேர்வு எழுதின எல்லா மாணவர்களும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அண்டு தட் இஸ் லாஸ்ட் டைம் ஒரு பர்சன்டேஜோட ஓவரால் ஆவரேஜ், ஸ்கூல் ஆவரேஜோட இந்த தடவை இதோடைய ஒரு பெட்டர் ரிசல்ட் வந்திருக்கு. இவ்வளவு தேர்ச்சி கொடுத்த மாணவர்களுக்கும், ஒத்துழைத்த பெற்றோர்களுக்கும், உழைப்புகள் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். இன்று எஸ்எஸ்எல்சி என்கின்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரிசல்ட் வந்திருக்கிறது. நமது பள்ளியில் 497 பெற்று மாவட்டத்தில் முதல் இடம் பெற்றிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அதை தவிர 490க்கு மேல் 11 மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். நல்ல சிறந்த ரிசல்ட் வந்திருக்கிறது. சென்ற ஆண்டும் 497 எங்களுக்கு ஃபஸ்ட்டு மார்க்கு. அதே மாதிரி இந்த வருஷமும் வந்திருக்கிறது. அந்த ஸ்கூல் ஆவரேஜ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், நிறையா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதனால் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் ரிசல்ட். வி டெடிகேட் திஸ் ரிசல்ட் ஃபார் தி ஒண்டர்ஃபுல் கோஆப்ரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். இப்போ 10ஆம் வகுப்பு மார்க் 12ஆம் வகுப்பு மார்க்கை விட கூட இல்லாவிட்டாலும் கூட அதற்கு நிகராக ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. எப்படி என்று கேட்டால், பொதுவாக இது முடிஞ்சோடனே பிஇ போவாங்க, இல்லை எம்பிபிஎஸ் போவாங்க. அதுக்கடுத்து பிஜி அட்மிஷன் போகும்போது முக்கியமாக இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்று அழைக்கப்படுகின்ற இன்ஸ்டியூட்ஸில் சிறந்த இன்ஸ்டியூட்ஸ் அது மேனேஜ்மெண்ட்டுக்கு. அதில் 21 இன்ஸ்டியூட்டில் 10 இன்ஸ்டியூட்டுகளுக்கு மேலே 10ஆம் வகுப்பு மார்க்குகளுக்கு 5% சில காலேஜில் 10% சில காலேஜ் 15% வெயிட்டேஜ் கொடுக்கிறார்கள். அதாவது 95% மேலே எடுத்திருந்தால் அவர்களுக்கு முழு 10 மார்க்கு கொடுக்கிறார்கள். இல்லாவிட்டால் 90க்கு மேலே இருந்தால் 8 அப்படி என்று குறைந்து கொண்டே அவர்கள் கொடுக்கிறார்கள். எனவே 10ஆம் வகுப்பு மார்க் மிகவும் இம்பார்ட்டன்ட். இப்படிப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான ஒரு தேர்வுக்கு விடைத்தாள்களை வாங்கி பார்க்கின்ற வசதி வேண்டும். வெகு கால போராட்டத்துக்கு பிறகு சிபிஎஸ்சியில் கடந்த 2 ஆண்டுகளாக அந்த வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மாநிலத்திலும் அதில் ஆன்சர் ஷீட்டை வாங்கி பார்த்து மார்க்கு ரீடோட்டலிங்கோ அல்லது ரீவேல்யூஷனுக்கோ அப்ளை பண்ணுகின்ற உரிமை வேண்டும். ஏனென்றால் இது இப்போது டிஃபென்ஸில் ரெக்ரூட்மெண்ட்டில் கூட 10th ஸ்டாண்டர்ட் மார்க்குக்கு ஒரு வெயிட்டேஜ் வச்சுருக்கிறாங்க. அதனால் இது போன்ற இம்பார்ட்டண்ட்டான இதுக்கு அந்த வசதியும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாக இப்பொழுதெல்லாம் சோஷியல் மீடியா, செல்ஃபோன் தாக்கம் மிகவும் இருக்கின்றது. அது எல்லாத்தையும் தியாகம் செய்துவிட்டு திறந்து விட்டு இவர்கள் இந்த சாதனையை படைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் நமக்கு கொரோனா காலத்தில் மிகவும் அவசியமாக இருந்தது. இப்பொழுது கல்விக்கு செல்ஃபோன் அவ்வளோ அவசியம் இல்லை. எங்கு தேவையோ அங்கே மட்டும் பயன்படுத்தினால் சிறப்பாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது என்று தெரியும். தேங்க்யூ. இல்லை, 10th ரிசல்ட்டோட முக்கியத்துவம் தெரிஞ்சாலே நம்ம ஃபோன் பக்கம் போக மாட்டோம். இதோட வெயிட்டேஜ் யாருக்கும் தெரியாதனால தான் இன்னும் ஃபோன் போகிறாங்க. 10th விட்டுருவோம், 11th படிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு தப்பு கணக்கு போடுறாங்க. 10th மார்க்கோட உண்மையான வெயிட்டேஜ் தெரிஞ்சவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. 10th படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் முக்கியம்.
எப்படி இருக்குது இப்போ ஆசிரியர்களோட ஒத்துழைப்பு, இப்போ இதுக்காக அர்ப்பணிப்பு, அதெல்லாம் ஒரு விஷயம் பார்க்கும்போது இல்லை, ஆசிரியர்கள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எங்களுக்காக ஸ்கூல் டைம் போகவும் இருந்து சொல்லி தருவாங்க. பின்ன எங்களுக்கு ஃபோனோட நெசசிட்டி தேவையே இல்லையே. இவ்வளோ ஓவர் டைம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்டே நாங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிப்போம். அதனால் ஃபோனோட தேவையே எங்களுக்கு கிடையாது. படிப்பில் ஒரு ஆர்வம் வந்துடும் இந்த மாதிரி. ஏன்னா அவங்க நம்ம படிக்கிறதுக்கு அவங்க அவ்வளோ எஃபர்ட் போடும்போது நம்ம போடணும்னு நமக்கு தோணும்ல, அதான் முக்கியம். எனக்கு 10th 495 எடுத்தது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே ஸ்கூலு, என்னோடய பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு தான். அவங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். நானும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன் கொஞ்சம் மாதமாக, அதனால கிடச்ச ரிசல்ட் தான் இது. அதனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எது சவாலாக இந்த பாடம்? மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதில் கொஞ்சம் கம்பல்சரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் ஓகேவாக இருந்துச்சு. வேறு என்ன? சசிபிரியா.